ப்ரோ உன்னை நான் தேட்டருக்கு தானே போக சொன்னேன். மயிர போவோம் ஒத்த நீ சொன்னா போயிடலாமா? சரி ப்ரோ, நான் லைவ் ஓட்டிட்டு இருந்தேன் ப்ரோ. இன்ஸ்டால லைவ் ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிடுச்சு. படத்தையே பாக்கல, அப்படியே லைவ் ஓட்டிட்டு இருந்தேன். பார்த்தேன். இல்ல இல்ல சாம ம். இதுல இல்ல ஒரு நிமிஷம், பிரியா பவானி சங்கர் தான்டா உம்மால அந்த கேரக்டர் இருக்குது. சை, என்ன நடக்குது? பைத்தியம் முடிச்சு சேரனுங்கெல்லாம் சத்தியமா செகண்ட் ஹாஃப் எல்லாம் நேத்து இது அலெக்ஸ், அதாவது ஹரிக் படத்துல என்னன்னா ஹீரோ நிம்மதியாவே இருக்க கூடாது. அவனுக்கு ஏதோ ஒண்ணு வந்து சாப்பாடுக்கு உட்காடுறான், ஏதோ ஒண்ணு ஆள் வெட்டுவான். கள்ளக்காதல் மாதிரி இருந்தது. சுந்தரே அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்காடா, பூம் பூம் அப்படின்னு காரு போயிட்டு போயிட்டு வரும். இல்ல இல்ல தெரியாதா? இல்ல மச்சான், வழக்கமா அரிபட்ல டாடா சும்மா தானே ஓட்டுவாங்க. இரு இப்ப லாரியே ஓட்டுறான் கிளைமேக்ஸ்ல, பறகுது லாரி டம்முன்னு வருது. அலெக்ஸ், அதெல்லாம் சரி, ஸ்டார் ட்ரெய்லர் ஏதாச்சும் பாத்தீங்களா? நல்லா வருது. ஸ்டார் ட்ரெய்லர் நல்லாதான் எங்க இருக்கு? காத்துதான் வருது. வண்டி அப்படியே சுந்தர சாமி டேய் சுந்தரம் வெளியில இருக்கா, நாட்டு இருக்கு வெளியேறி இல்ல விட, நான் கதையை சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, சமுத்திரகனி இருக்கானு பக்கா சூப்பர் கேரக்டர். சமுத்திரகனி ஒரு படம் இருக்கு தெரியுமா, சர்க்காரி வழிபட்டா, அப்படியே உரிச்சு வச்சிருப்பான்டா அதே கேரக்டர். அதே மாதிரி வெள்ளை அதான் ஒயிட் அண்ட் ஒயிட். அதே மாதிரி கூட இது அந்த மாதிரி இருக்கிறது பார்த்துட்டு நான் கூட சரி வில்ல நாட்டு இருக்குன்னு நினைச்சேன். சாம இதுல சரி செகண்ட் ஹாஃப் அப்புறம் போவோம். இதெல்லாம் பாலையோட அருமத்தை இப்ப தெரியுதா? பாலையாவே மேலடா எப்பா, பாலையே மேலடா எப்பா. அலெக்ஸ்னா அந்த 6 படத்துல நாதன் கோன் ஒரு சாம இல்ல சாம, உனக்கு மெயின் கான்செப்டே சொல்லிடுறேன். அதாவது படம் வந்துட்டு இப்ப நான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சீன் சொன்னல, இந்த மாதிரி லாரியில அதான் அந்த மாதிரி பஸ்ல வந்துட்டு வெயின் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த செயின் எல்லாம் அறுத்துறாங்கன்னு, அதுதான் உனக்கு கான்செப்டான்னு பார்க்கும்போது அப்போ ஒரு ட்விஸ்ட் வரும். இவர் வந்துட்டு பிரியா பவானி சங்கரை பார்த்து ஆசையா தான் லவ் பண்ற மாதிரி இல்ல, ஏதோ ஒன்று அட்ராக்ஷன் மாதிரி காட்டுவானுங்க. அந்த பொண்ணுக்காக இல்ல மச்சான், வழக்கமா அந்த பொண்ணுக்காக சண்டை போடுவான். ஒரு ஹீரோனா என்ன, பொண்ணுக்காக வகலத்தை வாங்கி சண்டை போடுவான். அதே மாதிரி சண்டை போட்டான்டா. போட்ட சண்டை தான் ஓகே. இல்ல மச்சான், போட்ட சண்டை 6 அடிக்கலாம் ஓகே. ஏன்டா சண்டை போட்டேன்னு கேட்டா, ஏய் பிரியா பவானி பார்க்க என் அம்மா மாதிரி இருந்ததுறான்றான். நான் போன்ல பாத்துனுக்கிறேன். என்னடா பண்ணி வச்சிருக்கான்? இல்ல அது இல்ல அது ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. அது கேட்டா இன்னும் குபீர் நாயுடு. அலெக்ஸ் டெல்லி மேட்ச் பாத்தியா? சுந்தர் நீ ஆப் பண்ணிட்டு கிளம்புறாடி, நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது. வீட்டு போயிட்டு இல்ல இல்ல பும்ரா போட்டான். டேய் நான் பும்ராடா. இல்ல நான் டேய் கொஞ்ச நேரம் வாயை மூட்டுறா, நீ பேசுறதுதான் கேட்கல. பும்ரா இல்ல பும்ரா இல்ல நான் பும்ராடா இருந்துட்டு போ, அந்த மாதிரி தான்டா இருந்துச்சு எனக்கு. அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் அடிக்கும் போது குழந்துட்டான் போல பும்ரா ஓவரே. அவன் யாரோ 2023 மேக்ஸ்வெல் சொன்னான்டா அவன். அலெக்ஸ் ஒரு நிமிஷம், இது அம்மா மாதிரி இருக்காங்க எல்லாரும். அம்மா மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க, கரெக்டா? அவன் கல்யாணம் பண்ணிக்கான்னு சொன்னா இல்ல எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல அப்படின்னா சொல்லுவான். கடைசியில வந்து அம்மா உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு என் பேரை வைக்கிறேன் சிரிக்குது. மாமி இல்லடா, இவன் எண்டு டைலாக் எல்லாம் சொல்றான். இது பிளாஷ்பேக் சொல்றான். அப்புறம் இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா, இப்ப வில்லன் எப்படா இருப்பான்? யார் தெரியுமா வில்லன்? இந்த அஞ்சான் படத்துல ஒருத்தர் இருப்பானே, இவளையாண்டா இந்த நிறைய படத்துல அவன் பேர் என்னதுடா? இந்த ஆளு இல்ல இந்த யாரா தெலுங்கு ஆக்டர். எந்த படத்துல ஹீரோயின்
டேய் அவன் பேசுறதா இல்லடா இரு இவன் மச்சான் அவனாடா? டேய் டேய் இரு இந்த அளவைகுண்டபுரம் திலகத்துல அவங்க அப்பா இருப்பானே தத்தெடுத்த ஏய் அவனாடா வில்லனு. ஆனா சொல்றது இல்ல இருடா அவன் தான் மெயின் வில்லன் இதுல ஹைலைட் என்னன்னா அவனுக்கு கிரிப்பா இருப்பானடா பாக்கவே. இல்லடா இல்ல இரேன் அதாவது சாமி படத்துல இருக்கிற வில்லன் மாதிரி இவனை காட்டணும்ன்றதுக்காக நடு வீட்டுல குளிக்கிறது இவன் கேவலமா இருக்கிறான்ன்றதுக்காக அக்குல சொரியறது மயிரத்தை தியேட்டர்ல பாத்தீங்களா அலெக்ஸ் ப்ரோ? தேட்டர்லாம் இல்ல தியேட்டர் பிரிண்டா தியேட்டரா? தியேட்டர் பிரிண்ட் தியேட்டர்ல வேண்டாம் பாப்பான் இந்த கருமத்தை தான் பார்ப்பேன். அப்படி இருக்கு மாமேரா என்னது கில்லியா புரியல என்னடா என்னதுடா? அவன் என்ன அப்படி இது தெரியல ஏதோ அப்படி இதுன்ட்டு யோசிக்கிறான் போல இல்ல என்னடா அஜித் ஃபேன் அறி வந்திருக்கான். டேய் மாமி இல்ல இரேனா அந்த ரத்தனமுடைய பிளாஷ்பேக் சொல்லிடுறேன். ஏன்டா இவன் பிரியாபாணி பார்க்க அம்மா மாதிரி இருக்குன்னு கேட்டா அவன் பர்சனல போட்டோ எடுத்து காட்டுறான். பிரியாபாணி போட்டோ இருக்குது. ஏன்னா பிரியாபாணி போட்டா கையில ஒரு குழந்தை இருக்குது. என்னன்னு கேட்டா அந்த குழந்தையே நான் தான் சேர்ன்ற விஷால் புரியல. என்னன்னு கேட்டா பிரியபவானி வந்துட்டு பிரியபவானி மாதிரியே அவங்க அம்மா இருந்துச்சாடா சாமி இந்த லாஜிக்கு போறேன். பிரியபவானி மாதிரியே அவங்க அம்மா இருக்குமா ஆனா பிரியபவானிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை புரியுதா. அது வந்துட்டு வேற ஊருக்கு ஆயிடுச்சான் இந்த ஆந்திரா ஏதோ இப்பெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான் ஹரி. அதான்டா ஈரறேன் இல்ல இது ரைட்டிங்கே கேவலம் புதிய இருந்துச்சு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா கடைசியில கிளைமேக்ஸ்ல அந்த அவங்க அப்பா யாருன்னு காட்ட மாட்டான் கடைசி வரைக்கும். அவங்க அப்பா யாருன்னு கேட்ட அவங்க என்ன கதைடா இது எனக்கே ஸ்ட்ரக் ஆகுது. டேய் அந்த ஃபர்ஸ்ட் சீன் சொன்னல ப்ரோ ஆக்சிடென்ட் விடுங்க ப்ரோ அந்த ஸ்டார் ட்ரைலர்னா ப்ரோ அருமையா இருக்கு. ஸ்டார் ட்ரைலர் அருமையா இருக்கு. ஏய் டேய் சாமி டோட்டலா சொல்லணும் நான் இல்ல வச்சான் இவனுக்கு அவனுக்கும் குழந்தை பொறுக்குது. அவன் தான் இவன் அவனுக்கு இவனுக்கும் குழந்தை பொறுக்குது. அதான் இவனு போயினுங்கிறது பாட்டு கிளைமேக்ஸ்ல ஹைலைட் என்னன்னா இல்ல வில்லன் தலையை விட்டுருவான் புரியுதா விஷயம் தான் வழக்கம் போல வில்லன் தலையை வெட்டிட்டு இல்ல இந்த போடு இவன் தலைவட்டு வேலைக்கு வச்சு மாட்டா 2 ஐடி பாண்டா 2 ஐடி பக்கத்துல நியாயமா இவனை நீங்க தான் சாவடிக்கணும்னு ஐயருங்களே ஐயரு சாவடிக்கிறதுக்கு இல்ல நாங்க வந்துட்டு ஆச்சாரமா இருக்கிறவங்க நாங்க யாருமே இந்த 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 பாவத்தை நாங்க பண்ண மாட்டோம் ஐயரு சொல்லுவான். ஒரு டைலாக் பழைய படம் யானையே இல்ல மச்சான் விஷால் சொல்லுவான் என்னது வீட்டுல காய்கறி நறுக்கல அந்த மாதிரி இவனை நறுக்கடான்னு அந்த எஸ்டிஆர் மாதிரி பேசுறான் அந்த விஷால். அல்ல தேங்காய் கோவில உடைப்பு எல்லாருமே மண்டையே போட்டு ஆமா ஆமா தேங்காய் கோயில உடைப்புல இதை உடான்றான் எனக்கு புரியல. அவன் முந்துக்கு போன யானையே நல்லா தான் இருக்கும். அவ்வளவுதானா? இல்லடா உண்மையிலே ஒண்ணு யானை நல்லா இருந்துச்சுடா. ஆனா இது யானை மாதிரி வாடை தான் அதே வாடை ஆனா பாடையில ஏத்தி விட்டான். ஆனா சாமி சத்தியமாடா ஓத்தா கதையாகுது அரியிலே வீக் சத்தியமா முடியலடா அரிய எழுதுனான்னு எனக்கு புரியல. அவள்தான்டா அவனும் போயிட்டான்டா ஃபீல்ட் அவுட் அவனும் அறியல சுத்தம்டா என்ன கேட்டா இதுல எவன் நச்சிருந்தாலும் ஃபிளாப் ஆயிருக்க என்ன கேட்டா சூர்யா நச்சிருந்தா சூத்த வச்சிருப்பானுங்க. அடுத்த மாசம் என்னடா பெரிய படம் வருது? அடுத்த மாசம் பெரிய படம் என்ன படம் முதல்ல அடுத்த மாசம் என்ன மேவா மே இந்த படமும் கிடையாது. தீனாவே வானா உட்காந்துக்கிறானுங்க புக் பண்ணாம. ஜூன் தாண்டே இந்தியன் மச்சான் மே மாசம் இது வருது ஸ்டார் அத மறந்துட்டேன். ஆனா பெரிய படம் இல்ல ஜூன் வந்து 2 பெரிய படம் வருது. பெரிய படம் ஆயிடும்னு நினைக்கிறேன்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்டா இல்ல டேய் பெரிய படம் இல்ல டேய் டயர் 2லயே அந்த மாதிரி சேர்க்க முடியாத ஒருத்தர் தான் ஓகேவா. நல்லா நடிச்சிருக்கான்டா ட்ரெய்லரே நல்லா நடிச்சிருக்கான்டா படம் நல்லா. ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தியாடா இல்லடா கவின் இந்த மணிகண்டன் இவெல்லாம் காம்படிஷன் பார்த்தா போற போல சூர்யாவே டயர் தெரிய போயிடும் போல இருக்குது. ஆமா நடிக்கிறான்டா நல்லா நடிக்கிறான் கவின் நல்லா நடிச்சிருந்தான். தீனாலான்னு புக்கிங் ஆக மாட்டேன் ஒரு தியேட்டர் அந்த மாதிரி தான் இது பண்றாங்க. அவனை எதுவும் ஞாபகப்படுத்துற இல்ல விக்ரணும் ஆனா இல்ல ட்ரைலர் ஆனா நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டார் நான் பாக்கணும் பாத்துட்டு வரேன். டைரக்டர் யாரா சாம டைரக்டர் சரி அலெக்ஸ் நான் பாத்துட்டு வரேன் 5 நிமிஷம். எதிரா டைரக்டர் யாருன்னு கேக்குறேன்.
யாரு? இவன்டா பியார் பேமா காதல் எடுத்தான்ல அவன்டா. அது கொண்ட மாதிரிதான் இருக்கும். ஆமா, ஆனா இது நல்லா இது இருக்கும். நல்லாதான் இருக்கு. ஏன் படத்துல நிறைய இவர் ரெஃபரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன்டா தளபதி இது. படத்தை பத்தி இது ஆல்ரெடி பாட்டுலயே வந்துச்சு நிறைய ரெஃபரன்ஸ். இதுல ட்ரைலர்ல எல்லாத்துலயும் தான் இருக்கு. படம் என்ன அதான் கதை தான் ஸ்டார் ஆவறது தானே. ஆமா ஆமா. படம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சுன்னா பயங்கரமா ரீச் ஆகும் படம் எல்லா இதுலயும். நான் நல்லா நடிச்சிருக்கேன். அது ஒண்ணு மட்டும் ட்ரெய்லர்ல தெரியுது. கதை அது பார்ப்போம். வழக்கமா அதான் ஸ்ட்ரகிள் பண்ணி மேல விடுறது தானே. இவன் பிஜிஎம் நான் இதெல்லாம் சொன்னா எனக்கு இவன் 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 இல்ல இதுல பெருமை மயிர் வேற இவருக்கு. இவன் பிஜிஎம் இவன் பிஜிஎம் போட்டு என்ன ஆளு நல்லா போட்டிருக்கான்ல ட்ரெய்லர்லாம். வலி இல்ல கேக்குறேன். நீயே இப்படி சொல்ல வரும்போது நல்லாதான் இருக்கு. இல்ல உன்கிட்ட கேக்குறேன். நல்லா நல்லா போட்டிருக்கான். சூப்பரா போட்டுக்கிறான்டா அப்படின்ற அந்த மெலோடி சாங் நல்லாதான் இருந்துச்சு. ஓ ஓகே தான். இந்த அரியலிய கால் என்னடா ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கு. பாத்தியா? நல்லா இருக்குதா? ரொம்ப பரவாயில்ல. ஒரு ஆனா ஆக்சுவலி இந்த படத்தோட ஒவ்வொரு போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இது நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ட்ரெய்லர் அத வேற பயங்கரமா இருக்கு. ஹரி அது பார்த்தனா ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெய்லர்லயே ரொம்ப அடிமட்டமா எப்படி ஹீரோ ஆவறான்ற வரைக்கும் காமிப்பாங்க போல. இல்லடா இது ஹீரோ ஆவறதை தாண்டி சினிமா உள்ள நுழையிறது அது எவ்வளவு ஸ்ட்ரகிள்னு காட்டுற மாதிரி இது. புரியுதா? காசு அறியாது. இதுல வீட்லயும் அசிங்கமா திட்டுவானுங்க. நீ எல்லாம் ஒரு ஆளு மயிரன்னு கேட்பானுங்க. இதுல வேற அதான் ஆனா அந்த தழும்பு என்னன்னு தெரியல. அது ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் தாண்டி எப்படி வருதுன்னு தெரியல. படம் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதான் நல்ல இம்பாக்ட். இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. நல்ல இம்பாக்ட் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்ததே ஒரு நல்ல இது கிரியேட் ஆயிடுச்சுடா. பார்த்தே ஆகணும். நிறைய இதுக்கு ரிவ்யூவே கேட்க கூடாது, போய் பார்த்தா கொடுக்குற மாதிரி வச்சுட்டானுங்க. இல்ல நார்மலாவே ஆன்லைன் நிறைய சப்போர்ட் எல்லாம் வரும். அப்கமிங் என்னைக்குமே ஆன்லைன் நிறைய இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் சுந்தர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா இல்ல லவ்வர் படம் மாதிரி பார்த்த எவனாவது பண்ண செருப்பால் அடிப்பேன். ஆனா இந்த படம் நல்லா இருக்கு. அவனுக்கு சாதகமா யார் ஜோ? இல்லடா இல்ல லவ்வர் பார்த்து லவ்வர் இவனுங்க என்கிட்ட என்ன தான் சொன்னானுங்க ப்ரோ நம்ம வாழ்க்கை வருவான்றான். எனக்கு புரியல. பட் ஆனா அவன் வந்து அந்த மாதிரி சொதப்பிட்டான். அதான் இல்ல ஆனா இல்லடா குட் நைட் எடுத்தவனா அது எடுத்தானா அந்த மாதிரி ஒரு கதையும் வரணும்டா. அப்பதானே தெரிய வரும் எப்படி இருக்கானுங்க. சாக்சிகாவா? ஆமா அப்படி வந்தாதானே தெரியும் எல்லாருக்கும். ஆனா பூராமே கெட்ட வார்த்தைங்கடாப்பா. அஞ்சன் சார் பார்த்தேன் சாம ரத்தனம்ல விஷால் கிளைமேக்ஸ் பிரியபாணிய பார்த்து உனக்கு குழந்தை பிறந்தா என் பேரு வைக்கிறியாமா? என்னடா இப்படியாடா இருக்குது. ஆமா தெரியாத இல்லடா டே இப்ப வழக்கமா அந்த இப்ப சாமி மச்சான் ரைட் ஹேண்ட் ஆல்டர் பை ஹரின்னு வரும்ல வழக்கமா. இந்த டைலாக் அப்புறம் தான் வருது. அது என்ன மயிர் ரசனன்னு தெரியல எதுக்கு வச்சானு. தாமிரபரணி பூஜை வேற என்ன படம்டா இந்த மாதிரிலாம் படம். நிறையடா கோவில் சிங்கம் பூவனை எல்லாம் இட்டு குத்தம்டா. இப்ப பாத்தியா என்னடா ஆச்சு ஆளே இப்படி. யானே சத்தியமா இல்ல ரத்தனம் பார்த்தவங்களுக்கு யானை நல்லா இருக்கும். யானை நல்லா பாக்கலையடா. யானை நடுவுல இல்லடா நடுவுல கதை யானை மாதிரி போகணும்னு நினைச்சேன்டா. பார்த்தா ஆனா லைட்டா அந்த வாடை வச்சுதானா சுத்தம். ஃபுல்லாவே பாக்கலடா யானை படம். ஆனா பார்த்தப்ப இழுத்துட்டே இருந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா போர் அடிக்கல. ரத்தனமா ஃபுல்லா பாத்துட்டு காலையில ரத்தம் ஊத்த ஆயிடுச்சா நீ எதுக்கு கேக்குற எனக்கு நல்லா தெரியும். ஹெச்டி வந்து ரொம்ப நாளா ஹாரர் படம் பார்த்து ரொம்ப நாளா படம் வேணா போய் பாருடா. அதனால அரண்மனைக்கு போறதான் பாத்தியா. டேய் அதான்டா ஆறது. இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப கனவுல இந்த மாதிரி பேய் வந்தா நீ என்ன பண்ணுவ?
அவ்வளவுதான் கூட்டின்னு வந்துரும் வீட்டுக்கு. அவ்வளவுதான். ஏய் அதான் சொல்லி நானும் இந்த வச்சு மாதிரி எல்லாம் பேய் வருமான்னு பாக்குறேன், ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நம்மளுக்கு எல்லாம் பார்த்தா கேவலமா தான் வருது எல்லாம் பேயும். ரண கூட்டுறமா. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுடா, வீடியோ சாங். அச்சோ அச்சோ அச்சோ. அது நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு யோகி பாபு எல்லாம் காமெடி சென்ஸ் போயிடுச்சா இல்ல உட்காந்து வருத்த விட்டானான்னு தெரியல. சுத்தம் இரிட்டேட்டா இருந்துச்சு. யாருடா இப்ப மேட்ச் போயிட்டு இருக்கு ஹரி? மேட்ச் என்ன? ராஜஸ்தான் எல்எஸ்ஜியும் எதிர்ச்சியும் வேற. ராஜஸ்தான் ராஜஸ்தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்கு. 93 நாளைக்கு சாயந்தரம் தான் எஸ்ஆர்எச்சா இல்ல அவ்வளவுதான். மாமே இங்க வேற ஆனா இல்லடா அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இல்ல அடுத்த மேட்ச் நாளைக்கு எஸ்ஆர்எச் கூட, அதுக்கடுத்து பஞ்சாப் ஆனா கூட. ஹரி இல்ல இவனுக்கு யாரு தரதா எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி விட்டு நாசமா போன பிறகு அது ஆனா அந்த எல்எஸ்டி மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருவானுங்க நினைச்சேன்டா. டேய் பா கடைசியில பண்ணி விட்டானுங்க பாரு. இல்லடா இல்ல இந்த இதுல சொல்ற மாதிரி ஒரே மொத்தமா சொல்லி முடிச்சிட்டோம். இல்ல எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கும்போது செகண்ட் ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன். பார்த்தா அதுவும் நான் செகண்டும் தோத்துட்டானுங்க. என்ன மாதிரி இதுன்னே தெரியல. இல்ல நிதிஷ் ஸ்டார் ட்ரைலர் பாக்குறது இவ்வளவு நேரமா? ஏதாவது திருப்பி ஹீரோயினி ஏதாவது ஜூம் பண்ணிருப்பான் போல. இது ஹீரோயினுக்கு ஏதாவது தெரியுதா? வந்துட்டான்டா. டேய் ஆக்சுவலி அந்த ஹீரோயின் வந்து ஒரு பிட்டு படத்துல நடிச்சிருப்பாடா. என்னடா சொல்ற? அப்படியா? ஆனா ரொம்ப இதுவா இருக்காது, ஓரளவுக்கு பிட்டா தான் இருக்கும். அது எந்த ஹீரோயின்? எது வந்தாலும் பரவாயில்ல. யாரு என்னன்னு கேக்குறான் பாரு. ஏய் ஆமாண்டா 2-3 வரும்டா. யாருடா அதுல? இவடா அந்த மலையில கூட ஒரு டைலாக் சொல்லுவா பாரு, அந்த பீச்ல நின்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ. இல்ல ஹரி எதுக்கோ 2 பேரும் போட்டு சர்ச் பண்ணி 2 வந்தாலும் வரும். அப்ப என்ன டபுள் ஹீரோயினாடா படத்துல? டேய் ஆனா இல்லடா இவன் நல்லா நடிக்கிறான்டா. இந்த ரியோ கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இவன் நல்லா நடிக்கிறான். ஏய் அவன் நல்லா நடிப்பான்டா. ரியோ பாத்துட்டு வர செமையா இருக்கு. இல்ல ரியோ நல்லா சும்மா சீனு மட்டும் தான் அவன். ஆனா ரியோக்கு இந்த ஜோலாம் சுத்தமா கம்பேரிசன் இல்ல, அவன் நல்லாவே நடிப்பான் இவன் கவின். படம் அமையிலே என்னன்னு தெரியல, ஆனா செட் ஆகல ஜோலாம். ப்ரோ ஆனா ஃபர்ஸ்ட் ஹரிஷ் கல்யாண் தான் ப்ரோ அந்த ஸ்டார். டேய் அவன் மேட்டர் போடுன இந்த அளவுக்கு செட் ஆயிருக்காரு. இல்ல மாமே இல்ல இப்ப இந்த கவின் மொத படம் என்னது? அந்த இதோட சொல்லுவாங்க லிஃப்ட் ப்ரோ. ஏய் லிஃப்ட் இல்லடா, லிஃப்ட் முன்னாடி இன்னொன்னு வந்துச்சுடா. அந்த பிரியானா அது ஓடல. வேற யாரு இந்த அதுல ஏதோ கூட எல்லாம் இருந்திருப்பானுங்க. இவன் தனியா நடிச்சது லிஃப்ட் தான் நினைக்கிறேன். அப்புறம் டாடா நினைக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி இல்லடா இவன் இருப்பானு. அதான்டா மணிகண்டனுக்கு என்ன பண்ண? மணிகண்டன் ஹரி நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, அந்த ஹீரோயின் தான். இதெல்லாம் நிறைய இருக்குதுடா. இந்த ஒரு படங்குது இந்த பேர் என்னது? இந்த வட சென்னையில அந்த வில்லன் இருப்பான் அதர்வா படம். இல்ல அதர்வா படம் ஹீரோயின் தானே இது? ஜெமினின்னு இருக்குமே, சுருளிராஜன் ஜெமினி. ஆமா அதுலயே இருக்கும். டேய் வட சென்னை வில்லன் ஒருத்தர் இருப்பான் பாடுறா, அந்த வாய் சைடு வாங்கிக்கினு. அவன் கூட ஒரு நடிச்சிருப்பா ஒரு வெப் சீரிஸ்ல. ஃபுல்லாமே பிட்டு தான் அதுல இவது. டேய் இதுரா அந்த இந்த வெப் சீரிஸ் தான சொல்றாரு. பேரு கூட இவ அண்டர் கவர் போலீஸா இருப்பான் அந்த படம். ஆமா ஆமா அது ஹிந்தி வெப் சீரிஸ் பேர் மறந்து போச்சு. ஏதோ ஃபீமேல் ஏதோ வரும்டா அது. பேரை போட்டு சர்ச் பண்ணா வரப்போகுது. சீன் தானே பார்க்க போறேன். ஏதோ படமே பார்க்க போற மாதிரி. இந்த படம் கவின் செம்மையா ஓடிச்சிருக்கேன். நல்ல டயர் என்ன சொல்றது, அடுத்த கட்ட இதுல நம்பர் 1 பேசிடுவாங்கடா. நல்ல டயர்ன்றான். டேய் முதல்ல அந்த டயர் 1 டயர் 2ன்ற உருவாக்குனதே வந்துட்டு தியேட்டர் லிஸ்ட் மாதிரி. ஒருத்தவனுக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது, இவ்வளவு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு. டயர் 2ல இருக்கிறவனே இப்ப டவுட் ஆகுது.
இப்ப சில பேர் அந்த டைம்ல தனி ஒருவனுக்கு அப்புறம் ஜெயம் ரவி டேட்டோ போட்டானுங்க, சூர்யாவும் டேட்டோ போட்டானுங்க. சூர்யாக்கு வந்துட்டு அப்ப ஹிட் இல்ல பெருசா தான், என்ன தனி ஒரு நாங்க மாஸ் படம் வருது. அப்ப என்ன சூர்யா ஃபேன்ஸை விட ஜெயம் ரவி ஃபேன்ஸ் அதிகம் சொல்லியா? வந்துருவான் ப்ரோ. ப்ரோ இப்போ இது பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா மாமே இப்போ புது படம் தளபதி ரிலீஸ் ஆனா எப்படி அந்த வைப் இருக்குமா அந்த மாதிரி இருக்குடா. கில்லி சதற விட்டுனுக்குறாரு எல்லா டேய் முதல்ல இல்லடா, இந்த வாட்ஸ்அப்ல இருக்கும்ல இந்த காலேஜ் பழைய காலேஜ் பசங்க இவனுங்களே எல்லாம் பாக்குறாங்கடா. அதான் நம்ம ட்விட்டர் சர்க்கிள் இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, கூட ஆஃப்லைன் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் பொண்ணுங்க எல்லாரும் நிறைய பாக்குறாங்க. எல்லாம் விஜய் ஃபேனாவே இருக்க மாட்டாங்கடா, அவங்க எல்லாம் போய் பாக்குறானுடா படத்தை ஆபீஸ். விஜய் fan நிறைய இருக்குதுங்க. ஒருத்த இப்பெல்லாம் கொஞ்சம் மூட்டுங்க மாறி. ஆனா ஏகே ஃபேன்கள் இருக்கும் பாரு, அதுவே போய் வெயிட் பண்ணுது, அதுவும் தாத்தா இல்லடா. நம்ம கூட அன்னைக்கு சூர்யா ஃபேன் ஒருத்தர் தானடா வந்தாரு. எப்படி பயங்கரமா enjoy ஆமா, பண்ணி- ஆமா, ஏய், ஆமா. ஹரி, நீயே அஜித் ஃபேன் தானே? நான் பார்த்தேன் ஆமா. வீடியோ. அவன் ஆங்கர் கேக்குறான் அஜித் ஃபேனா? டேய் கம்முனு. ஆனா இல்ல இப்போ ஒருத்தனா ஆமா ஆமான்னு கூத்து விட்டு போறதுக்கு நிதிஷ் மாதிரி ஒரிஜினல் அமையாண்டலாம். ஏய் நேத்தி என்னடா ஏதோ அண்ணாத்த படத்துக்கு ஏதோ விக்னேஷ் ஏதோ போட்டிருந்தாரு, ரீ ரிலீஸ் பண்ணா ஏதோ தமன்னா இந்த கோலத்துல காமிச்சிருக்கான் அவன். என்னடா இது? டேய் அது ஒண்ணு ஏறாரா, நீ அந்த சீன் வரும்போது நீ அது லோவிப்லதான் இருக்கும், நீ எதை பாப்பன்னு எனக்கு தெரியும், மூடிட்டு வரும். அது அண்ணாத்த படம் ரிலீஸ் அரண்மனை 4 எப்ப ப்ரோ ரிலீஸ்? சேர்ந்து அரண்மனை 4 ஆமா அரண்மனை 4 மே 3 மேஸ்திரி மாதிரி மேஸ்திரி தான் கெடிச்சதுக்கு எப்படியே கில்லி ஓத்துற போகுது அத. டேய் கில்லி ஏடா உங்களுக்கு ஒரு டவுட்ரா, 10 நாள் ஒன்னா பத்தாதாடா, ஒரு மாசத்துக்கு மேல ஓட வைக்கிறீங்களாடா? இல்ல ப்ரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதுவா அப்படி போகுது. நம்ம ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன், இல்ல நியாயமா பார்த்தா இந்த ரத்தனம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளதே ஸ்கிரீன் கம்பெனி இருப்பானுங்க. இது மயிறு மாதிரி இருந்துச்சு, அதனால ஸ்கிரீன் நம்மளுக்கும் அதிகமாயிடுச்சு. அதுவும் அப்படிதான் இருக்கும் போது சிம்பிள், அதுவும் அப்படிதான் இருக்கும் போது. இப்ப அரண்மனை நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப மே 10 மே 3ன்றாங்க. மே 3 வந்துட்டு இது மே 10 வரைக்கும் நம்ம படம் ஓடும் ப்ரோ, அதுக்கப்புறம் ஸ்டார் ஓடும். அரண்மனை வந்தா கொஞ்சம் போடுவாங்கடா, ஃபேமிலி ஆடியன்ஸும் வருவானுங்க, கூட இந்த ஹரி மாதிரி காஜ் ஆடியன்ஸும் வருவாங்க. இந்த ஷாம் எல்லாம் போயிட்டு எங்க போனா எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த காஜ் ஆடியன்ஸ்ங்க கூட சின்ன ஸ்கிரீன்ல போடுவாங்க ப்ரோ, தூக்க மாட்டானுங்க. ஆனா யோசிச்சு பாரு, இல்ல பேய் படத்துக்கு போறேன்னு கூட்டணும் போயிட்டு இதை பாக்க வச்சு என்னடா இது ஃபேமிலி ஆடியன்ஸே யோசிப்பான்டா. இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸே யோசிப்பான், சத்தியமா ஃபேமிலி ஆடியன்ஸே யோசிப்பான், ஓ இதான் பேயா, ஓகே இது நீ பேய பார்க்க போற, எப்படியும் பேய் படத்துக்கு போனா ஒண்ணும் இல்ல, ஐமேக்ஸ்ல ஓட சொல்லுங்க, நான் போறேன். பாட்டு கடைசியில ஐமேக்ஸ் தமிழா பாத்தீங்களா ப்ரோ? அந்த பாட்டுல தமன்னா ராசிகனா இருக்க லைட்டா ராசிகனா டாமினேட் பண்ண மாதிரி தெரிஞ்சுதுரா. தமன்னா எனக்கு ராசிகனா போச்சு, எக்ஸ்பிரஷன் தமன்னாவை டாமினேட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. சாமி ப்ரோ சொல்லுங்க. அண்ணா அந்த பாட்டு கடைசியில ஒரு முடிவு போடுற நேரத்துல பாருங்களேன், ஏமாத்திடுவாங்க. முடிஞ்சால பரவாயில்ல ப்ரோ, சாமெல்லாம் பாய் போட்டு பத்துன்னு இருப்பான், லைட் போட்டாலும் பாப்போம் ப்ரோ. நேரம் பாத்தீங்க, தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்க. ஐயோ கொன்னுட்டாங்க நேத்து. என்ன படம்? இல்ல என்ன படம் ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், இப்பதான் பாத்துட்டு வந்து சுட சுட உட்காந்து. நான் தான் நல்லா நேத்து ஃபர்ஸ்ட் அருவா எடுக்கிறேன், வெட்டி தள்ளிட்டே இருக்காங்க படம் முடிகிற வரைக்கும். இல்ல எனக்கு கிளைமேக்ஸ் என்னன்னா அந்த ஐரே வெட்டி இருக்கலாம். அதான் ஏதோ எஸ்டிஆர் காமெடி நான் வந்து ஐயர்லயே ரவுடி ஏறுறா அப்படின்னு, அது மாதிரி அருவா எடுத்து வெட்டுறான், ஐயர்ரா அப்படின்னு காட்டிட்டு வெட்டுறான். இல்ல வழக்கமாக அருவால தலையில வெட்டினா எப்படிரா, இப்ப நீ பொண்ணு புடிச்சு விட்டு தலை கேடு அந்த மாதிரி தானே. இல்ல இவன் வெட்டுறான்டா, தலை மேல போறதோட கேட்ச் பிடிச்சு ஸ்டைலா போறான், அவன் பாட்டி பாராட்டாமாவே திருன்றான். ஆறு படத்துலதான் காமிச்சிருப்பான், அதோட வயலன்ஸ் அதிகமா இருக்கு இதுல.
ரொம்ப ஆமா தெவடியா புல்லாம் டைலாக். ஒண்ணும் இல்ல. அதுலயே ஸ்டோரி இருக்கும் ப்ரோ, இதுல மார்பட் ஸ்டோரியே இல்ல. நான் அதை நான் கூட காமிச்சான். இல்ல ராய்டு பிரதர்ஸ் டேய் இல்லடா இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த காது எத்தனை போறது, இந்த ஆமா ரத்தம், இந்த கை அதெல்லாம் கேவலமா கூட நல்லா ஆமா. இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? டேய் ஸ்டார்டிங் நல்லா அதுவும் இருந்துச்சு சத்தியமா. அலெக்ஸ் லவ்வுன்னு அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாங்க சொல்லிட்டு பாத்தியா? விட்டான். அம்மா மாதிரி ஆக்குறாங்க, திடீர்னு லவர் மாதிரி கொண்டு வர்றாங்க. மதன சொல். டேய் உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா? என் தலைவி போஸ்ட் லைக் பண்ணிட்டாடா. யாருன்னா திருஷாவா? யாரு உன் தெரியும்? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா? டேய் ட்விட்டர் போஸ்டா. சரி சரி விடு. அது ஏன் யாருன்னா என்னமோ கிஸ் வச்ச மாதிரி. எந்த அமலா யாரு சச்சியா? என்னாச்சு புரியல. எத்தனை வருஷம் எத்தனை டேய், அமலா சச்சியா? அமலா சச்சியா ப்ரோ? இல்ல திருஷாவா? ஆமா எத்தனை வருஷம் தவம் தெரியுமாடா இது? லைக் தானே ப்ரோ லைக் பண்ணுச்சு, தான்டா ஆர்த்தியா பண்ண. பண்ணுச்சு. எனக்கு யாரா இவன்? டேய் லைக் பண்ணிட்டாடா. புண்டாயிலா சரி விடு விடு. ஏண்டா சரி இல்லடா மதன, இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீ வந்துட்டு இதுல போஸ்ட் போடுறது முன்னாடி நீ ஜட்டியோட பார்த்து நீ அந்த போட்டோ டிபி வச்சிருந்துக்கணும். அந்த அப்ப திருஷா போட்டோ டிபி பாத்துருக்கோம் தானே? லூசு புண்டை அந்த அதையான ஞாபகப்படுத்துறேன். அத அப்படி பண்ணிருந்தோம்டா. நீ அதான் அப்பயாவது அனிமல் பாத்துருப்பாரு. வச்சு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க எல்லாம். அலெக்ஸ் ப்ரோ ஸ்ரீ ஓலார் நடிக்கிறானாமே. ஹீரோயின்றாங்க. உன் ஸ்பேஸ்ல ரொம்ப நாளா கேட்க வேண்டிய கேள்வி, உன் ஸ்பேஸ்ல ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருக்குது, யாரு அது? டேய் அது சின்ன பையன்டா. என்ன பையன்? இல்ல காஜு முத்திச்சு லவடே கபால். யாரு என்ன சொல்றீங்க? இல்ல தளபதி நிதிஷ்னுக்குடா, சின்ன பையன் ஃபிகர் இல்ல சனிய. டேய் நீ வானவில் பாயா இல்ல உண்மையிலே நடிக்கிறியா? இல்ல புரியல எனக்கு. நான் கமெண்ட்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. நான் வந்துட்டு அடுத்த வாரம் சென்னை வரேன். இதை செலிப்ரேட் பண்றதுக்காகவே வரேன். யாரா இது? என் தலைவீடு ரிப்ளை வாங்கிட்டேன்டா. சரி சார் லைக் வாங்கிட்டேன்டா. எவனோ கடை பக்கத்துல இருக்கியா இல்ல ஏன்னா விளம்பரம் பண்ணிக்கிறியா? எனக்கு புரியல. டேய் என் தலைவீடு லைக் மதன் தான்டா. அட பாவி. பாரு அடுத்த வாரம் சென்னை வரேன். என்ன பார்க்க வரவனுக்கு சரக்கு ரூமு பொண்ணு கூட அரேஞ்ச் பண்றேன். வேற மாதிரி கூப்பிடுறேன், காசு கூட கொடுத்து கூப்பிடுறேன் உங்களுக்கு. அறிவு நோட் பண்ணியா? இவெல்லாம் திருஷா கூட போட்டோ எடுத்து சொத்து எழுதி ஊத்துறோம் போல இருக்குது. பைத்தியக்கார தாயிலி. நான் மட்டும் நயன்தாராவோட சொன்னேன். யாரா இவன்? லியோ படம் பார்க்காம திருஷா தானே பாத்துட்டு இருந்த. அதுலயே 4 சீன் தான்டா வருவேன். அண்ணா இந்த சித்தார்த் கூட ஒரு படம் பண்ணிருப்பாரு அரண்மனையில, அதுல பாத்திருக்கியா? இந்த இல்ல அந்த ப்ளூ பிகினி தானே பாத்திருக்கேன். நீங்க அதை பாக்குறீங்க புண்டைகளா? எங்களுக்கு அண்ணி மதன் அண்ணா கல்யாணம் பண்ண போறேன். எங்களுக்கு அண்ணி தான். அடுத்த வாரம் சென்னை வரேன். சென்னையில இருக்கிறவனுக்கு வந்தீங்கன்னா ட்ரீட், செம்ம ட்ரீட். திரிஷா எனக்கு லைக் பண்ணிட்டான். பின்னாடி லேகிய வைக்கிறத நிறுத்துறா முதல்ல. ரெடி பண்ணிருக்காரு அடுத்த வாரத்துக்கு. இல்ல நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்புறம் மதன் டென்ஷன் ஆயிருவான். எதுக்கு? பரவாயில்ல சொல்லு. இந்த அலெக்ஸ் புண்டை விட சொல்ல போறது. பரவாயில்ல வேணாம், பரவாயில்ல வேணாம். தைரியமான வச்சு சொல்லு. வேணாம் அலெக்ஸ் டிஎம் பண்ற வேணாம் உனக்கு அவனை பண்றேன். என் தலைவிக்கு லைக் வாங்கிட்டேன். இதுக்கு மேல நான் வாழ்றதுக்கு என்னடா இருக்குது? சொல்றத கேள்றான். இரு கருவோட சுட்டு சாப்பிட்டுருக்கியா? அந்த மாதிரி அடுப்புல குஞ்சு சுட்டு நீயே சாப்பிட்டுக்க. நான் ராத்திரி காலங்காத்தால நியூஸ்ல வந்துட்டு வரும். அதான் குஞ்சு சுட்டு சாப்பிட்ட மதன் கண்டிஷன். நான் கொஞ்சம் சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்பணும். ஓகேவா? ஆமா ஒரு நிமிஷம். அஜித் குமார் ஒருத்தர் இருக்காரு. இல்ல அஜித் குமார் ஒருத்தர் பின்னாடி நிக்கிறாரு. மச்சான் மச்சான் அஜித் குமார் கூப்பிடுறாங்க. ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிச்சேன். அங்க கேஷியர்னு கூப்பிட்டாங்க. அங்க கூப்பிட்டு போனதுக்கு நீ எங்கடா இருக்க?
லேகிய வித்துனுக்கிற பாதி நேரம் இங்க பேசுற ஏதாவது இல்ல கடையில ஏதாவது வேலை யாரோ பார்த்துன்னு விஜய் டிவி பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த பிஜிஎம் ப்ரோ விஜய் டிவில லேகிய விற்பானுங்களா? போயிட்டாப்ல. ஓட்டான் அவன் ஓட்டான். ஸ்டார் ட்ரெயிலர் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எமோஷனலா இருந்துச்சு. ஒரு எப்படி நிமிஷம் போகணும்? இல்ல இன்னைக்கு அனிருத் ட்வீட் பாத்தியா? பேடாஸ் வேற மாதிரி. பார்த்தேன். ஆனா இல்ல எனக்கு டவுட், கூலி ஹுக்கும் கூட பாடலாம், கூலியில என்ன பாடுறது? டிஸ்கோ கூலி இப்ப கேட்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இங்கிலீஷ்ல ஒரு பேசுவாங்க வெயிட் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு, அது வந்து கேட்கும்போது இல்ல ப்ரோ, இல்ல நீங்க யாரு இந்த பத்திரி எல்லாம் கேட்டு பாருங்க. நான் அனிருத் ஃபேன் தான் நானு. ஆனா பேட்டை தர்பாரு இவளே இந்த ஜெயிலர் போட்ட அளவுக்கு ஒரு மயிறு கூட போடல இதுல. பாப்போம். ஆனா வேட்டைன்னு தெரியல. ஒரே மாதிரி போட்டுட்டு இருந்தா ஒருவேளை தெரியல. கிட்டத்தட்ட இப்ப 5-6 படத்துக்கு ரஜினி படத்துக்கு போட்டுட்டு இருக்கேன் ரெகுலரா. அலெக்ஸ் ப்ரோ நான் கூலி காட்சி அலெக்ஸ் டிஎம் பாத்தியா? அலெக்ஸ் ப்ரோ சொல்லு. கூலி காட்சி கொல்ல போட்டான், வேட்டையனுக்கு ஒண்ணு போட்டான் பாரு, தாங்க முடியல ப்ரோ. வேட்டைன்னு முக்கியம். ஒரு நிமிஷம் இல்ல அரி இருக்கியா? அந்த படத்துல சாண்ட்ரோனுக்கே கொடுத்துருக்கலாம். ஜேபிஎம்ல நல்லா தான் போட்டிருந்தான். ஆமா, வேட்டையனுக்கு என்ன போட்டான் அவன்? இதான் வாயில வருது டேய் அனிருத் அப்படின்னு போட்டிருப்பான். இல்லடா டேய் இராரா, இந்த இவன் பர்த்டே டிஎம் பண்ணால இந்த மதனுக்கு போது என்னன்னா த்ரிஷா குழி ரெடியா வந்துச்சு, அது த்ரிஷா தான் கேக்குறோம். அந்த இல்ல ஒரு பழைய வீடியோ இருக்கு தெரியுமா? இல்ல ரோஸ் கலர் ட்ரெஸ் வேணாம்லே சொல்லிட்டு இருக்காங்க. அவனா? ஆமா, ரூம் சாப்பாடு எல்லாமே கொடுத்துறேன், ரூம் போட்டு கொடுத்துறேன் அப்படின்ற. நிதிஷ் தான் போறேன்னா, இல்ல நிதிஷ் தான் போறேன்னா போட்டு பேக் பண்ணிடுற போறாரு. ஐயோ அது வேற பொண்ணுனோட போறேன்னு வருமான்னு தெரியலையே. என்ன அலெக்ஸ் நான் ரெடி பண்ணி தருவார் தானே அவரு? என்னது பொண்ணு? டேய் முதல்ல உனக்கு போய் ஆனாடா சொல்லக்கூடாது, வைத்தியம் கண்ணற. இல்ல தங்கலா என்ன ஸ்டூடியோ கிரீன் கிட்ட மாட்டீங்கன்னு 10 வருஷம் தான். ஆமா, இன்னும் வர மாட்டேங்குது படம். ஜூன்ன்றாங்க. ஜூன் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சுல, ஜூலை தான். ஜூனும் இந்தியன் 2 ஜூலை. ஆமா, இந்தியன் 2 ரெண்டு பெரிய படம் வருதுல. சொல்றாங்க வரலன்னா செம்மையா இருக்கும். அந்த டேட்ல இறக்கிடுவாங்க. கல்கிய சொல்றேன் இன்னொரு பெரிய படம்ட்டு. கல்கி ஏன்டா இந்த மாதிரி பண்ணு. அது இதுமா. ஆனா பிரபாஸ் படத்துக்கு ஃபயர் விடுறாங்க, வந்ததுக்கு அப்புறம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல மாதிரி ஆயிருது. இல்ல ப்ரோ, இல்ல கல்கி அந்த அளவுக்கு அந்த மாதிரி தோணல. சொல்லிட்டா ப்ரோ, நல்லா தான் பாத்தேன். அலெக்ஸ் ப்ரோ நான் சொல்லிட்டா, பிரபாஸ் பொறுத்தவரைக்கும் இருங்க, பிரபாஸ் பொறுத்தவரைக்கும் தெலுங்குலயும் சரி ஹிந்தி பில்ட்ல சரி நல்ல ஹைப் இருக்கு. வந்து ஃபேஸ் வேல்யூட ஹைப் பண்றது அவன் காம்பினேஷன். மகேஷ் பாபு கூட பெரிய ஆக்டர் பிரபாஸ். அங்க டேய் அப்பலாம் இல்லடா. இல்ல அதெல்லாம் இல்ல மினிமம் அங்க வந்து 150 கோடி அடிக்குது. எங்க வடக்குல அவன் வந்து பாகுபலி தான். பாகுபலி ரீச் வச்சா நல்லா அடிக்கிறான். மகேஷ் பாபு வந்துட்டு ஒரு இல்ல மகேஷ் பாபு ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல. ஆமா, அவனுக்கு தெலுங்கை விட்டு வெளியே தெரியாது. தமிழ் ஆடியன்ஸ்க்குலாம் அவனுக்கு தெரியவே தெரியாது மகேஷ் பாபு. அது மட்டும் இல்ல, குடுக்கறதெல்லாம் கோப்ப படம் தான். மகேஷுக்கு ஸ்பைடர்ல கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் தெரியுது மகேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு. அங்க எஸ்ஜே சூர்யா உளுந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தா பாடு மாதிரி உட்காந்துக்கிறான். இல்ல டென்ஷன் ஆச்சுறாது ஸ்பைடர்லாம். நீங்க நல்லா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்ல கேட்டா உங்களுக்கு ராம் சரண தெரியும், அப்புறம் இவர் பிரபாஸ் தெரியும், பாகுபலி பிரபாஸ் அப்படி சொல்லி தெரியும். ஆனா மகேஷ் பாபு யாருக்குமே தெரியாது ப்ரோ. முதல்ல நல்லா டப் பண்ணி தான் விட்டுருக்காங்க படத்தை. முன்னாடி என்டிஆர் யாருன்னு தெரியும். ஆமா, என்டிஆர் தமிழ்ல யாருக்கு தெரியாது. உண்மைதான்.
இப்ப கேட்டா ட்ரிபிள் ஆர் ஹீரோன்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு ராம் NTR சரண் ராம் சரண் தான் மகதீரா bro நிறைய படம் என்னதுல பண்ணிருக்கான். இருந்து தெரியும், மகதீரால இருந்து தெரியும். ஆமா ராம் சரண் நிறைய அல்லு அதான் அல்லு அர்ஜுன்லாம் பாட்டு அந்த மாதிரி வந்ததுதான். ஆமா அல்லு மகேஷ் அர்ஜுன் பாபு அளவை எப்படின்னா கொண்ட படத்துக்கு அப்புறம் இறங்கினது. அதான் இல்ல மகேஷ் பாபு எப்படின்னா முன்னாடில இருந்தே எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாய் நாசமா போயிடுச்சு 10 வருஷம் ஆமா 10 அது ஒரு வருஷம் இந்த படம் நடிச்சிருப்பா ஹிஸ்டாரிக் படம் மாவீரன்னா அது. ஆமா மாவீரன் தான். அது ராம் சரண்ரா ஆ, மகதீரா மகதீரா. அந்த அப்புறம் ஏதோ ஆனா ஒரு அது படம் bro, ரகலன்னு அது கூட டப் பண்ணி ராஜமௌழி விட்டானுங்க. தான்டா. அது கூட டேய் அதுவும் ராஜமௌழி தான்டா. டேய் அந்த அவன் இல்லடா மட்டும் தெரியும் எனக்கு ராஜமௌழி இல்ல இரு ராம் சரண். ராஜமௌழி இல்ல ராஜமௌழி இல்லாம கொஞ்சம் பெருசா வந்தது அல்லூர். ஆமா ஆமா வேற யாரும் அது உண்மைதான். மகேஷ் பாபு சொல்லலாம். மகேஷ் பாபு பவன் கல்யாண் தவிர அல்லூர் சொல்லலாம். நானி வேணா நம்ம இது தமிழ் புரிஞ்சுதான் பேசி மகேஷ் சொல்லலாம். வந்து அடுத்து ராஜமௌழி நான் சூஸ் இல்ல பண்ணிருக்கான் போல. இதுல ஆமா இல்ல அதுவும் இவர் அதுதானா? சரி இல்ல சரி சரி. இதுல நானி வந்துட்டு நல்ல இது ஹேட்டரே இல்ல என்ன கேட்டா. ஆமா நானிக்கலாம் எல்லாரும் பிடிக்காங்க. அலெக்ஸ் ப்ரோ இது புரிஞ்சுதான் மகேஷ் பாபு இப்போ அடுத்து ராஜமௌழி சூஸ் பண்ணிருக்கான் போல. நம்மளும் கொஞ்சம் ஆமா அதான் தமிழ்ல எல்லா ஆடியன்ஸ் சைடும் ஏய், இது ஆனா பண்ணிக்கணும். இல்லடா இந்த மகேஷ் பாபு இல்ல மகேஷ் பாபு ஃபேன்ஸ் தான் தற்கொலைன்னு பார்த்தா மகேஷ் பாபு தற்கொலைன்னு எப்பதான் புரிஞ்சுது. கில்லி வந்துட்டு அவன் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி மகேஷ் பாபு ஒரு தேட்டர் வச்சிருக்கான். ஓன் தேட்டர் அவன் சொந்த தேட்டர் அது. அந்த தேட்டர்ல கில்லி ரிலீஸ் ஆச்சு ஆந்திரால. இவன் வந்துட்டு ட்விட்டர்ல ட்வீட் போடுறான். ஒக்கடு சீன் எடுத்து ட்வீட் போடுறான் ட்விட்டர்ல. இந்த நாய் எவ்வளவு காண்டா இருந்திருக்கும் அப்ப. ஏன்னா எல்லாத்துலயும் ஓடுது. அது அப்பதான் பார்த்தேன் ஏன்டா எரிச்சல் எடுக்கலாம் இப்ப போட்டானா ட்வீட்? இல்ல 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 ஒரு நாள் ஆகுது நினைக்கிறேன் 2 நாள் ஆகுது. ஓ 2 நாளுக்கு மட்டும் தான் போட்டானா? சரி சரி நான் அவனை ஃபாலோவே பண்ணல. தீனா ஆகுது இவள ஏன்டா 1ஆம் இல்ல தேதி. இல்லடா இதுல ஹைலைட் என்னன்னா வாரிசு ஷூட்டிங் டைம் நினைக்கிறேன். தளபதியே வந்துட்டு அவன் தேட்டர்ல படம் பார்க்க போனாரு ஒரு படம். ஆனா அது எந்த படம் தெரியல அந்த டைம். அது வேற பொய் சொல்லியிருந்தானுங்க குண்டூர்காரன் நம்மளால பார்க்க குண்டூர்காரன் சரி அதான் இதுல சர்க்காரி வேறு போட்டான்னு நினைக்கிறேன். நம்ம சர்க்காரி வேறு போட்டான்னு சொன்னானுங்க. அந்த படம் ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அதான் என்ன பாட்டு கேட்டா நல்லா இருக்கும் bro பாத்துருக்க அதுல. மாட்டேன். கலாவதி பாட்டு சூப்பரான பாட்டு. அது கீர்த்தி சுரேஷ் பயங்கரமா இருப்பான். இல்ல கலாவதி பாட்டு தமிழ்ல கேட்டிருக்கீங்க? கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு பாட்டு பாட்டு ஆடி பரவாயில்ல இருப்பா. அதுக்கு. மகேஷ் பாபு இல்ல ஆடவே மாட்டான். பழைய கலாவதி பாட்டுலாம் ரொம்ப கூடுறோம்டா தமிழ்ல. ராஜமௌழி படம் ஓடுமா ப்ரோ? அந்த மகேஷ் பாபு ராஜமௌழி படம் ராஜமௌழினாலே இல்ல ராஜமௌழி இல்ல ராஜமௌழினாலே ஓடிடும். இதுக்கப்புறம் அந்த பிராண்ட் இது கண்டிப்பா அது ஓடிடும். 1000 கோடி எல்லாம் ட்ரிப்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணிட்டான்டா. ட்ரிபிள் ஆர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோ சூப்பரான இன்ட்ரோ ப்ரோ ட்ரிபிள் ஆர்ல. எனக்கெல்லாம் பிடிச்சதுப்பா. எனக்கெல்லாம் பெரிய ஸ்டோரி இல்ல ப்ரோ. அது சின்ன ஸ்டோரி தான். செகண்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப் பிடிச்சது அவனுக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ஒரே ஒரு சீன் தான் ஜெயில் ஃபைட் சீன் வரும் தெரியுமா? அது மட்டும் தான் பிடிக்கும். வேற எதுவுமே பிடிக்காது. டேய் இல்லடா நான் ஒரு மேட்டர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சத்தியம்ல பார்த்தேன் இந்த ட்ரிபிள் ஆர் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சத்தியமா இது பாகுபலி அளவுக்கு யோசிச்ச படம். இன்னும் செம்மையா இருக்கான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்ட்ரோ சூப்பரா ப்ரோ. இல்ல அந்த சினிமாட்டிக் நான் பார்த்து தியேட்டர்ல பாக்குறது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் செகண்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சான் இந்த காதுல விட்டு அந்த காதுல எடுத்துட்டான் படம். எப்போ முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. தியேட்டர்ல பாக்கும்போது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. ஆனா அதே போன்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஆவரேஜா இருக்கு. என் ஃப்ரெண்டு போன்ல பார்த்தது. ஆனா உசாரு தியேட்டர். ஆனா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்ல. தியேட்டர் சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்றேன். இப்ப ராஜமௌழி பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுத்து செகண்ட் ஹாஃப் நல்லா எடுக்கலாம் கூட அவனுக்கு 1000 கோடி வருது அவன் கான்செப்ட் படி. அப்படி பார்த்தா மகேஷ் பாபு பண்றோம். அதான் எப்படி இருந்தாலும் 1000 கோடி 1000 கோடி அடி இப்ப பெரிய விஷயம் இல்ல. அது போட்ட பட்ஜெட்டை ரெக்வயர் பண்ணோம். இவனுக்கு ரைட்ஸ் விற்பானுங்க பாத்தியா? அதை விட அதிகமா ட்ரிபிள் ஆரே ரெக்கவர் தான். பெருசாலாம் போடுங்க இல்லையா? பாகுபலி தான் பெரிய பாகுபலி 2. அதுதான். ஆனா பாகுபலி 2லாம் தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரியல் ஹிட் படம். அப்பெல்லாம் விஜயஜித் சத்தியமா ஓப்பனா சொல்லணும்னா விஜயஜித் தான் அந்த ரெக்கார்ட் எல்லாம் பண்ணல.
அதான் பெருசா பண்ணுச்சு. இந்த 147 140 ஆமா 147 பண்ணி செஞ்சு இல்லடா 150 கிட்ட 147 பண்ணுச்சு. அப்ப 151 யாரு தான். இல்ல அந்த டைம் பார்த்தா விஜய்க்கு சர்க்கார் 125 இருக்கும். இந்த ஆமா பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு விசுவாசம் ஏதோ 120 கிட்ட பண்ணான். அப்புறம் பேட்டை வந்துட்டு ஒன்னு இந்த அந்த ஸ்டேஜ்ல இவளையும் அதுக்கு முன்னாடியே பண்ணிச்சு புரியுதா பாகுபலி. சர்க்கார் மெர்சலுக்கு முன்னாடி வந்துச்சு ப்ரோ பாகுபலி 2. மெர்சல் முன்னாடியே வந்துச்சு. இது பாகுபலி 2 நம்ம மெர்சலுக்கு அப்புறம் பாகுபலி 1 தான் மெர்சலுக்கு முன்னாடி வந்துச்சு. மெர்சலுக்கு அப்புறம் தான் வந்துச்சு நினைக்கிறேன். பாகுபலி 2 மெர்சல் முன்னாடி வந்துச்சுதானே? ஆனா இல்லடா நான் பாகுபலி 2 ஐமேக்ஸ்ல பார்த்தேன். சத்தியமா செதுக்கி வச்சிருந்தான் ராஜமௌழி. பெஸ்ட் அவன் ஏஜிஎஸ் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் பாகுபலி. ப்ரோ நான் எங்கூர் விஷ்ணுலே பார்த்தேன் ப்ரோ. சரியா ஆனா இல்லடா கலர் எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்ன தெரியுமாடா, தமிழ்நாட்டிலே படத்தை இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிட்டு படம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு சோசியல் மீடியால வந்துட்டு பொன்னியின் செல்வன் ரிலீஸுக்கு அப்புறம் இப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல இப்போ வந்துட்டு பாகுபலி புண்ட படங்கன்றானுங்க. எனக்கு புரியல. இவனுங்க லைட்டா இல்ல நம்ம ஏதாவது பைத்தியக்காரங்களா இல்ல எனக்கும் புரியல. ஏன்னா அந்த படம் மேக்கிங் ஏதாவது தெரியுமாடான்னு கேட்டா மாமே லாஜிக் பாரு மாமேன்றான். எனக்கு டே ஹிஸ்டாரிக்கல் படம்டான்னு கேட்டா இல்ல மாமே நீ லாஜிக் பாருன்றான். அது வந்து கிட்டத்தட்ட ஃபேண்டசி மாதிரிடா. அது அவனோட ஓன் கிரியேட்டிவிட்டி. அது எப்படி வேணாலும் சொல்லலாம்டா அவன். அது கூட மேக அளவுக்கு ஒரு மலை இருக்கிறதே ஒரு ஓல் தான் புரியுதா. கூட ஒருத்தன் இந்த சிலையை தொகுறது ஒரு ஓல். எல்லாமே ஃபேண்டசி தான். படத்தை பார்த்தப்ப நம்பணும் அதெல்லாம். அதுலயும் சங்கீத கவர் பண்ண மாதிரி எலமெண்ட்ஸ்ல வச்சிருப்பாரு ப்ரோ ராஜமௌழி. அது ராஜமௌழியோட பிரில்லியன்ஸ் என்னன்னா அந்த படத்துல இல்ல இது கேள அந்த இல்ல மச்சான் அது கேள அந்த இவன் நடிச்சிருப்பான்டா ராம் சரண் ஒரு படம் நடிச்சிருப்பான். அந்த படத்துல அந்த நாட்டோட பேர் இருக்கும்டா ஒரு பேரு. அந்த பேரை வந்து இவன் பதவி ஏற்கும் போது இந்த சைடு அந்த நாடு இருக்கு அந்த சைடு இந்த நாடு இருக்குன்னு இருப்பான்ல. அப்போ அந்த பேரை மென்ஷன் பண்ணுவான். ஆக்சுவலி அந்த டைம் அப்போ அந்த தேசமும் இருந்திருக்குங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் டைரக்டா. எத்தனை பேர் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ மகதீரா பாகுபலி 2 பாகுபலி 1 ட்ரிபிள் இது எல்லாத்துலயுமே அந்த இந்திய ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரு சில எலமெண்ட்ஸ் வச்சிருந்தான். என்ன கேட்டா இல்ல இப்ப பாகுபலி ராமர் வேஷம் போட்டு வர தேவையில்ல. இல்லடா என்ன கேட்டா பாகுபலி 2ல இந்த சங்கி வாடெல்லாம் பெருசா இவன் பண்ணல. ஆனா ட்ரிபிள் ஆர்ல பச்சை சுத்த சங்கி அப்படிதானே போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு என்ன கிளைமேக்ஸே சங்கிக்கு மாத்தி விட்டான் புரியுதா. சவுத் இந்தியாக்கே கிடையாது கிளைமேக்ஸே சவுத் நார்த் இந்தியாக்கு மாத்தி விட்டான். ராமாயண ராமரு மகாபாரத பீமரு. ஆனா இல்ல லாஜிக்கா அது ராமர் இல்லடா. இல்ல இவனுங்க அப்படி இல்ல நீ லாஜிக்கா பார்த்தா பாகுபலி அளவுக்கு தமிழ்ல ஒரு படம் அப்படி ஒருத்தர் இருந்தாரா அந்த டைம். சர்க்காரி வாரி பாட்டால கூட அது சொல்லுவானுங்க அல்லூரி சீதாரா என் நெஞ்சில சுடு அப்படிமானே அவன் தானே. நெஞ்சில இருந்து இறக்கி சுட்டா நல்லா இருக்கும். நான் நெட்ல ப்ரோ உண்மையான அல்லூரி சீதாராமன் வச்சு பார்த்தேன். உண்மையா அப்படிதான் இருக்கும் அல்லூரி சீதாராமன். அவங்க ராவணன் பேர் சொன்னாலே பயப்படுறாங்கடா. அவங்க ஃபுல்லா ராமர் ராமர்னே சொல்றாங்க. ராவணன் பத்தி நம்ம தான் தமிழ் ஆடியன்ஸ் தான் பேசுவாங்க இருப்பா. இல்ல எனக்கு ஒரு டவுட். யாரா இது சொல்லு. கேக்குதா? என்னமோ சொல்ல வந்தேரு. என்னது? மியூட் போட்டா எடுத்து விடுறா. எப்ப ஏத்துட்டா உனக்கு. இல்ல இப்ப ஹிந்துஸ்லயே நிறைய காடு இருக்கிறாங்க ஓகேவா. எதுக்கு ராமரை மட்டும் ஃப்ரண்ட்ல வச்சு இவரு பின்னாடிதான் ஹிந்துயிசமே இருக்குங்கிற மாதிரி சொல்றானுங்க. அது மட்டும் வேணா விளக்கம் கொடுங்க யாராவது. இல்லடா இப்ப இந்தியாலயே அதிக கும்பிடுற கடவுள்னு ஒண்ணு பாப்பாங்க புரியுதா. அப்படி பார்த்துதான் சினிமால அப்படிதான் வைப்பாங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் அதுதான் எப்பவுமே. ராமராடா இல்ல சவுத் சைட்ல யாரா கும்பிடுறா? ராமர் கோயிலே கம்மியா தானடா இருக்குறீங்களா?
கம்மிதான் நான் ப்ரோ. நம்ம நான் சைடு இல்ல ஃபுல்லா இல்ல முருகன் இல்லையா, இவங்கதான் ஃபேமஸ். அதுவே அவங்க அங்க நம்ம முருகர்ல தெய்வத்தை ஃபேமஸ் கும்பிட இல்ல மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ. முருகன் பிள்ளையார்லாம் கும்பிட மாட்டாங்க அவங்க. ஐயப்பனும் சுத்தமா இல்ல. இல்ல இல்ல ஏன் கும்பிட மாட்டாங்க? கேக்குதுடா ப்ரோ தெலுங்கு ஸ்டேட்ஸ் கூட முருகர் கம்மி தான் ப்ரோ என்ன கேட்டா. தெலுங்குல நான் விநாயகர் அதிகமா பாத்துருவேன். முருகர் கம்மி தான் அங்க. இல்ல முருகன் நிறைய பேர் இருக்காங்க முருகர்னே பேர் தெரிய மாட்டேன். ஆனா கார்த்திகேயன்ஸ் ஐடென்டிஃபை பண்றானுங்க. முருகர் தமிழ் கடவுள். ஆமா தமிழ் கேரளா. கேரளாவா? ஆமா பழனி தான். நீங்க போய் பாத்தீங்கன்னா மலையாளிஸ் நிறைய இந்தியால வருவாங்க. அதிகமா ராமரை கும்பிடுறாங்கன்னு இப்படி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்ப நார்த் சைடு தான் ஹிந்துசம் வந்து நல்லா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டா நீ முஸ்லீம் ஃப்ரெண்ட் வச்சிருக்க, பிரியாணி உனக்கு பிரியாணி தரோம் தர்றது இல்லையா? அவனுக்கு அப்படி எப்படி கிடையாது. இப்ப இருக்கிற முஸ்லீம் ஃப்ரெண்ட் எல்லாம் உஷாரா இருக்கானுங்க. என்ன ஸ்டேட்டஸ் போட்டாலும் பிரியாணி தர மாட்டானுங்க. இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லையா, எவனுமா தர மாட்டாங்க. வேணா கடையில ஆர்டர் பண்ணீங்க. இரு நீ என்னைக்காச்சும் அவனுக்கு குடுத்துருக்கியா? பொங்கல் அப்பா அது குடுக்கறது இல்ல. நீ இது போட்டு பிரியாணி வேணும்னா எப்படி தருவான்? இந்த சைடு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப யாராவது ஃபங்க்ஷன் எல்லாம் வரும். பட் யாராவது வீட்டுல இந்த ரிலேட்டிவ் சைடு யாராவது இறந்துட்டாங்கன்னா தீட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாம போயிடுறாங்க. பரவாயில்லடா துப்பாக்கில நான் சின்ன வயசுல இருக்கிறேன். துப்பாக்கி டைம் அப்ப எங்க பாட்டி இறந்துட்டாங்க. ஆனா துப்பாக்கி டைம் அப்ப இல்ல, புரியுதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இன்னும் யாராவது ஒரு வாரத்துல அந்த புரியுதா? அப்ப கேட்க யாரும் தோணும் படத்துக்கு ஒண்ணு போடும். வாயை மூட்டுகிற நான் சொல்லிட்டேன் என் கதை எடுத்துமா. நான் துப்பாக்கி முடிச்சுட்டு வரேன். பாட்டி இல்ல பாட்டி இறந்துட்டு எல்லாம் துக்கத்துல ஏறாங்க. டிவி ஓடுனுக்குது, டிவில துப்பாக்கி புறம் ஓடுது. என் வாயை மூணு கம்முனுங்கிற சொன்னா அடிப்பாங்க. எதுக்கு ப்ரோ நான் சொல்லிட்டா, நான் முன்னாள் நைட் துப்பாக்கி படம் போயிட்டேன் நானும் ஃபேமிலில. மறுநாள் எங்க பாட்டி கால இருந்தாங்க. 103 வயசு. எங்களுக்கு எங்க பாட்டி 74. ஓ சூப்பர் சூப்பர். எங்க பாட்டி லியோ படம் போது எல்லாரும் அப்ப இதான் சொல்றாங்க, விஜய் படம் வரும்போது பாட்டி கல்யாணம் போறாங்க. இன்னொரு பாட்டி பைரவ படம் வரும்போது போயிட்டாங்க. அடப்பாவி. எத்தனை பாட்டி இருக்கிறாங்க? இல்ல மாமே இது இல்ல மதன் யோசிப்பா. நான் விவேகம் பார்த்து என் பாட்டி போச்சு. வந்தப்போ பாத்துட்டு அவங்க சைடே நிறைய பேர் போயிருப்பாங்க. மாமே ஒருத்தன் ஸ்பேஸுக்கு கவுண்ட் பண்ணிருக்கான். டே மதன் இது கேள. கங்குவா ஹிஸ்டாரிக்கல் மூவி வில் பிரேக் பாகுபலி மூவி. வாவ் நல்லா இதுல கேக்க நல்லா அந்த படம் 1000 பண்ணணும் ப்ரோ. அவங்களுக்காண்டே பண்ணணும். 1000 பண்ணணும் அந்த படம். தமிழ் படம் ஃபர்ஸ்ட் படம். என்ன படம் 1000 பண்ணணும்? இல்ல டவுட்ரா. இல்ல 1000 சர்க்காசம் பண்ணானா இல்ல சீக்கிரம் சொன்னானே ப்ரோ. சர்க்காசம் பண்ண இல்ல மச்சான் இல்ல உங்ககிட்ட அவ்வளவு பேச தேவையில்ல. சூர்யா படம் எவனாவது 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போனா நான் ஒருத்தன் சொல்லுங்க. பிளாக்ல எவனா 1000 ரூபாய் டிக்கெட் கலர் கொடுத்துட்டு போவான். நான் ஈட்டி பத்தி 200 ரூபாய். ஆனா ஈட்டி படம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து அந்த படம் 60 தெரியுமா? பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து அந்த படம். ஆனா இல்ல மதனை ஒரு நிமிஷம் ஈட்டிக்கு ஈட்டிக்கு நான் பண்ண கிளவுன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் டே நைட் ஷோடா. நான் முன்னாடி நாளே புக் பண்ணிட்டேன். நைட் ஷோன்றதுனால சரி ஃபுல் ஆயிடும் நினைச்சு புக் பண்ணிட்டேன். நான் போறேன், படம் டைட்டில் போட வரானுங்க. பின்னாடி ஒரு 20 சீட்டு காலி ஆகுது. சரி டைட்டில் போய் எல்லாம் இப்படிதானே நைட் ஷோ தானே பின்னாடி வந்துடும் நினைச்சேன். 2-3 பேர் வந்தானுங்க. படம் ஓடிட்டு இருக்குது, நடுவுல வந்துச்சு. திரும்பி பார்த்தா இப்ப ஒரு 15 சீட்டு காலி ஆகுது. ஓப்பனிங் டே ஓப்பனிங் ஷோக்கு ஒரு 20-30 டிக்கெட் ஃப்ரீயா தான் இருந்துச்சுங்க. ஓப்பனிங் டே எல்லாம் ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா ஃபுல்லா இங்க விருதுநகர்ல அவன் ஃபேன்ஸ் கிளப் கிடையாது ப்ரோ. அவன் எனக்கு டிக்கெட் கொடுத்தான்டா. எப்ப தெரியுமா? ஈட்டி படத்தப்ப கோவிந்த் தியேட்டர்ல. ப்ரோ டிக்கெட் இருக்கு ப்ரோ. எத்தனை டிக்கெட் இருக்குன்னு? 10 டிக்கெட் தான் ப்ரோ. ஃபுல்லாவே இருக்கு. பசங்க வரல ப்ரோ. நீங்க
எத்தனை பேர் தான் சொல்லு ப்ரோ பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன எத்தனை பேர் தான் சொல்லு பாத்துக்கலாம் ப்ரோன்னா என்ன எனக்கு புரியல டேய் அப்ப எங்களால எக்ஸ்போஸ் பண்றேன் இதெல்லாம் டேய் அவங்களுக்கு எவனா ரெக்கார்ட் பண்ணுங்கடா கீழே நாளைக்கு போட்டு இது உண்மைடா இது எத்தனை பேர் தான் பாத்துக்கலாம் வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டான்டா அவன் இல்ல எத்தனை அப்படின்னா அவ்வளவு காலியா இருக்குமா அங்க 10 பேர் தான் அவகாலையில இருந்திருக்கானுங்க எல்லாம் தியேட்டர்ல வந்து பாப்பாங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு சன் பிக்சர்ஸ் சப்போர்ட் பண்ண நினைச்சிட்டியா அஞ்சான ரீக்ரியேட் பண்ணனும்டா அஞ்சான் அப்ப நான் ரொம்ப சின்ன பையன் எனக்கு இந்த படமே டிவில தான் பார்த்தேன். ஆனா நான் சத்தியமா சொல்றேன் பேப்பர்ல அப்ப அந்த டைம்ல பிளாக் பஸ்டர் நான் ஒரு ஆடு பார்த்தேன். அஞ்சான் பிளாக் பஸ்டர் ஃபர்ஸ்ட் வீக்னு ஒரு ஆடு பார்த்தேன். பார்த்துட்டு தெரியல இது என்ன படம் நல்லா இருக்குதான்னு கேட்டுனதா சொந்தக்காரெல்லாம் அசிசமா திட்டுறான் அஞ்சான் பார்த்து. ஸ்கூல்ல போய் கேட்டா ஒரே ஒரு குட்டி குஞ்சான் தான் அவன் யார் அவன் வந்துட்டு எனக்கு இன்னும் மைண்ட்ல இருக்கான். என்னத்த மாட சொன்னா டேய் படம் சூப்பரா இருக்குதுடா வேற மாதிரி இருக்குதுடா என்னமா இருக்கு தெரியுமான்றான். எனக்கு தெரியல இந்த அப்ப பாட்டுலாம் ஹிட் ப்ரோ அந்த ஏக்டோ டீச்சர் பாட்டுலாம் பயங்கர அஞ்சான் பத்தி எங்க ஊர்ல ஒண்ணு நடந்துச்சுடா சொல்றேன் கேள. இந்த மாதிரி நல்ல செம்ம ஐப்பு கலர் தானே கேட்டேன் ரீ ரிலீஸ் பண்ண சொல்லி. அது ரிலீஸ் ஆன டைம் அப்பவே 10 ரூபா டிக்கெட் போட்டு வித்துட்டு இருந்தானுங்கடா. வரலன்னு எப்ப ரிலீஸ் ஆகி 5வது ப்ரோ நான் சொல்லிட்டா அஞ்சான் ரிலீஸ் முன்னாடி எங்க கிளாஸ் பசங்க எல்லாம் விடுதமா இவன் யாரா ஸ்பீக்கர் தந்தா வந்தோனே பர்ஸ் எப்படி மாத்துறான் கேசா என்னது டூம்ஸ் அலைஸ் ப்ரோ சந்தன பூட்டான்ஸ் அது சொல்லுங்க அஞ்சான் நான் சொல்றேன் அந்த ரிலீஸ் ஆகுது 1 வீக் முன்னாடி என் கிளாஸ் பசங்க என்னமா பண்ணானுங்க அதே மாதிரி கட்டிங் போட்டுன்னு வாயில குச்சி வச்சு திரிஞ்சிருந்தானுங்க. படம் நிறைய நடந்துச்சு. வாயில குச்சி வச்சு எல்லாம் வச்சுட்டாங்க. எல்லாரும் குச்சி அந்த 1 ரூபா செயின் 1 ரூபா குச்சி வாயில வச்சு கேள்வி எடுப்பாங்க நானும் அது குச்சி வச்சு சுத்துறேன்னு. அதான்டா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சூர்யா ஆனா மாமி நான் சொல்லிட்டேன் அஞ்சான் மொட்டை இல்லடா காதல் வந்து கலர் அந்த டைம்ல நீ என்னடா வாயில வச்சிருந்த கலர் நல்லா வருது வாயில. சரி இல்ல ஆனா மச்சான் அஞ்சான் மொட்டை ஹிட்டா இருந்தது இவனுங்களுக்கு கையிலே புடிச்சிருக்க சத்தியமா முடியாது. அஞ்சான் ஓவர் டோஸ் ஆச்சுல ஹைப் அது மாதிரி கங்குவா ஓவர் டோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கங்குவாக்கு ஹைப்லடா ஒரு இல்ல நான் ஏன் மியூட் பண்றேன்னா கங்குவாக்கு யாரா ஹைப்புக்குதுன்னு நீங்க பரப்பி விடுறீங்க எனக்கு புரியல. ரோட்ல போறவங்கிட்ட கங்கோன்னு ஒரு படம் தான் கேட்டு பாரு செருப்பால் அடிப்பாங்க ஆன்லைன்ல உட்காந்து இல்ல கேச எது சொல்றது திசை போட்ட நவுத்து போட்டு வரும்னு அவன் வைக்க மாட்டான்டா திருத்த முந்தானத்தை பாத்தியா கங்குவா 350 பட்ஜெட்னு பட பட்ஜெட்டே 350 தான். இந்த மாதிரி படத்துல வந்து டிசா படம் நம்பிக்கை இருக்கு. ஒரு நிமிஷம் ராடி யாரா சொன்ன மதன் சேட்டலைட் விக்கலையா நம்ம சட்டி விக்கலாம் 2010 அயனு அப்போ இது நினைக்கிறேன் எல்லாம் ஒரு 2009 அந்த சிங்கமும் அயனு 7ஆம் இந்த 3 கூட இட்டா அப்படியே கட் அறிவிசாலை எப்படி இருக்கா இருடா கொத்தா நான் அசிங்கமா கேட்டுருப்பேன் என் வாயில ஆமா ரத்த சிங்கர் ஒரு வாரம் கூட ஓடல தியேட்டர்ல கேசவா கம்னர்ரா பேச சொல்லு ரத்த செலுத்திரும் படம்டா கட் பண்ண படம் அட்ரஃபுல்லா இதுவரை ரத்த செலுத்திரும் பாக்கலடா நானும் பாக்கலவா படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு தற்கொலை 25 லட்சம் ரூபாய் படம் கலெக்ஷன் மொத்தமாக டோட்டல் கலெக்ஷன் 25 லட்சம் கில்லி பார்க்கிங் கலெக்ஷன்டா இது ரீ ரிலீஸ் அவ்வளவுதான் அன்னைக்கு கலெக்ஷன் அது ஒரே தான் ஓட்டாங்க படத்தை சூர்யா சாரி அந்த படத்துல சார் இருக்குறாங்க அவனே அங்க போய் அப்ப சொன்னாங்க 25 நான் 50 கிட்ட பண்ணிச்சு சொன்னாங்க நிறைய பேர் அவ்வளவுதான் அந்த கலெக்ஷன் படத்தோட போஸ்டர் காட்சி எடுத்து காட்டுறாங்க அதுவும் சரி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மச்சான் இல்ல வெளி கம்பெனி பண்ண மாட்டீங்க நேத்து இந்த ரேட் போட்டானா மிக்ஸ்டு தான் வந்துச்சு. பூஜை படம் பிடிச்சதா இல்ல சிங்கம் 2 பிடிச்சதா? சிங்கம் 2 வேற பூஜை தான் ப்ரோ பூஜை தான் பூஜை தான் பிடிக்கும் ஏன்னா அதுல வந்து இது நான் பேர் என்னது
ஸ்ருதிகாசம் சூப்பரா இருக்கும். எனக்கு விஷால் பிடிக்காது ப்ரோ. சிங்கம் 2லயே 2 ஹீரோயின் இருக்கும்டா. படம் எப்படி சூர்யா ஃபேன்ஸ்ட போயிட்டு கேளுங்களேன், உங்களுக்கு ஹரி படத்துல எது பிடிச்சுன்னு கேட்டா இது சொல்லுவாங்க, சிங்கம் தான், சிங்கம் 2 தான் சொல்லுவாங்க. ப்ரோ எனக்கு விஷால் பிடிக்காது ப்ரோ, அதனால நான் சூர்யாவே பரவாயில்ல விட்டேன். பூஜை சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவன் அழகா தலைவணி மாதிரி இல்லையா? ஏய் நல்லா இருக்கும்டா. வேணாமா? கிளம்பு கிளம்பு வேணாமா? இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல சிங்கம் 2ல சூர்யாவோட டயலாக் இல்ல சூர்யாவோட டயலாக் டெலிவரியும் பூஜை படத்துல விஷால் டயலாக் டெலிவரி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுடா. அது என்ன விஷால் பிடிக்காதுன்னு நீ வேணா எடுத்துப்பாரு. சூர்யா கொடுத்த கமர்ஷியல் லிட்டும் விஷால் கொடுத்த கமர்ஷியல் லிட்டும் எடுத்துப்பாரு. விஷால் தான் அதிகமா கொடுத்துருப்பான் சூர்யா விட. அது எனக்கு விஷால் பிடிக்காத காரணமே இந்த எஸ்டிஆருக்கு இது குத்தாம் ப்ரோ, அந்த ரெட் கார்டு தெரியும்டா. அது கொடுத்தது காரணம் ஏன்டா நீ எஸ்டிஆர் ஃபேனா யார் ஃபேன்டா விட்றா, அவனுங்க ஏதாச்சும் சாவட்டும். அவன் 2 பேருக்கு பிரச்சனை. அது காரணம் வேற ஒருத்தன்டா. இத பத்தி சொல்ல விரும்பல இங்க. வேணா இங்க இல்ல விஷால் இப்ப பூமரசம் தான் பண்ணாங்க. பூமர் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். பிரணவ் யார காரணம் தனுஷா சரக்கு போட்டா அப்படிதான் இருக்கும். இப்ப மதனுக்கும் ரைட்டா கட்டி கொடுத்து பாரு, அவனும் இதே மாதிரி தான் வளரிட்டு இருப்பான். கலர் கிரீப்பி சட்டி ஃபேன்ஸ் கிளப்னு ஒரு ஐடி வருது. இது அந்த அந்த பாஜக ஐடியா இல்ல விக்னேஷ் ப்ரோ ஐடியான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது அதான் எனக்கு தெரிஞ்சது அவரா தான் இருக்கும். விக்னேஷ் ப்ரோவா தான் அவரா தான் இருக்கும். விக்னேஷ் ப்ரோ நீங்க இருந்த டிஎம் பண்ணீங்க. விக்னேஷ் ப்ரோ தான்டா. விக்னேஷ் ப்ரோ தான் அக்செப்ட் பண்றேன். பத்ரி உனக்கு ஞாபகம் இருக்கா பத்ரி? இந்த இந்த பாட்டு இருக்குல்ல. கேக்குதாடா நான் பேசுறது? கேக்குது அக்செப்ட் பண்ணிட்டேன்டா. கேக்குது அண்ணன் தான் அக்செப்ட் பண்ணு. பத்ரி கேக்குதா உனக்கு? கேக்குடா என்ன கேக்கலடா. பீப் சாங் ஃபர்ஸ்ட் யாரா போட வேண்டியது ஞாபகம் இருக்கா? ப்ரொடியூஸ் பண்ணாரு. என்ன அம்மைத்துக்கு லவ் பண்றோம். தனுஷ் சிட்டி ஃபேன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணான்டா. யூகேல ஃபேன் கிளப்லாம் இருக்கா? வெளிய போடலாம் நீ பேச வர போய். ஏய் யூகேல ஃபேன் கிளப் இருக்காடா. கேசவா டார்க் காமெடி பண்ணா அர்த்தம் இருந்திருவான். கம்னு சொல்றேன். டேய் யூகேல இருக்குடா. அது ஃபர்ஸ்ட் தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. டக்குன்னு தலைமலை கட்டு போயிட்டான். சிம்பு தலைமலை. ஓகேவா? அனிருத் மாட்டி விட்டான். அதுல கொளுத்து விட்டான். அனிருத் நான் பண்றான் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அனிருத் பேசதே இல்லை. அவங்க 2 பேருமே அனிருத் விட்டா சொல்லிட்டு போனாரு. நாக்கா படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இல்ல மதன் இன்னொரு டைம் கதை சொல்றது கேட்கல, சரியா கேட்கல. என்னாச்சு? ஆமா இவர் எல்லாம் இவர்கிட்ட கேளுங்க, இவருதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாரு. டேய் இவன் இவர்தான் பிஆர்ஓ. நெக்கில முண்டைய பாத்து என்ன சொல்லு திரும்பி கேசவா? கேட்கல கட் ஆயிடுச்சு. ஓயாமலாம் சொல்லிட்டேன். ஒரு தடவை சொல்ல முடியும். இதுக்கு என்ன தனுஷ் தான் காரணமா இருக்கு? ஆமாடா உண்மைடா. அது என்ன இல்லன்னு சொல்ல போறியா? இல்ல அத என்ன பண்ணாங்க? அனிருத்த விட்டு தோல்டா 19 ஓவர்ல விஷால் ரத்னம் இல்ல விஷால் ரத்னம் ஃபிளாப் கேவலம். ஆனா இவனுக்கே லாஸ்ட் ஹிட் எதுன்னு பார்த்தா மார்க் ஆண்டனி பக்கத்துல தான் வந்து நிக்கும். சூர்யாக்கு எது லாஸ்ட் சேர்ந்துக்கிறேன். 2013 ஈட்டி சிங்கம் ப்ரோ. சிங்கம் 200 கோடிடா. எடிட் பண்ணது ப்ரோ. ஆனா அது எங்க பையன் எடிட் பண்ணதுனா அது 200 மதன ஞாபகதா ஹரி சோசியலிஸ்ட் ஈட்டி 175 அவனே போஸ்ட் வச்சிரான். அவனே போஸ்ட் வச்சிரான். அது ஒரு போஸ்ட் வச்சா பாத்தியா நடந்துச்சு. நான் அப்ப யோசிச்சேன். நாயே உனக்கு நம்பலாலும் அதான்டா உனக்கு நாயே டிக்கெட் அலெக்ஸ் நான் யோசிச்சேன். அந்த போஸ்ட் பார்த்தேன். நாயை டிக்கெட் வைக்காம எனக்கு போன் வந்து இங்க பசங்க கிட்ட ஸ்பேஸ்ல வந்து ப்ரோ டிக்கெட் இருக்கு வாங்கிட்டு கேட்ட ஆளு இல்ல. 200 கோடி வசூல். அவர் கை தூக்குறார் பாரு கீர்த்தி செட்டி. ஆமா கீர்த்தி செட்டி ஃபேன் கிளப்ல அவர்ட்ட கேட்டு பாருங்க. இல்ல எப்படியும் பல மாதிரி தெரியும். சொல்லுங்க ப்ரோ. இல்ல வணங்கான் வந்ததான் வாய்ஸ் அடிச்சிருக்கோம். வணங்கான் நீங்களா? வணங்கான் வந்தா எதை அடிச்சிருக்கோம்? வாரிசு கலெக்ஷன் 300. ஆனா சொன்ன பாத்தியாடா அவர் வந்துட்டு தளபதி மியூச்சுவல்ரா அவரு. கேசவா ஏன் பிட்டு பிட்டுன்னு இருக்க? டேய் மதன 200 கோடி சொல்றாங்க. இல்ல கேசவா அந்த போட்டோ 1000 கோடி கங்கு 1000 கோடி அடிக்கும்.
அப்படி அடிக்கலன்னு வச்சுக்கேன். எனக்கும் இன்னொருத்தரும் சண்டை சூர்யா ஃபேனுக்கும். கலெக்ஷன் கொண்டு தானே போய் நேரா போய் என்ன பண்ணா, பாண்டியராஜ் இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்காப்ல 100 கோடி கலெக்ஷன். அதை போய் அவனே போர் அடிக்குது ஷேர் பண்ணுவான்டா. எல்லாமே எங்க பையன் ராகுல் மனோபால ட்வீட் அவனே இன்ஸ்டாகிராம்ல ஃபேன் மேட்லாம் ஷேர் பண்ணுவான்டா ஸ்டோரியில. அவன போய் அலெக்ஸ் அந்த 175 crore அந்த போஸ்டர் இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கடா மேல. இருக்குடா, என்னடா வேலை சரி மேல குபீரா இருக்கும்டா. 200 போஸ்டர் இருக்குண்ணா, 200 போஸ்டர் இருக்குண்ணா. ஷேர் பண்ணுங்கடா. நீங்களா அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு காலத்துல அவர் எப்படி இருந்தா தெரியுமா? சுத்தி 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 டேய் மாமே மேல பாரு, கமெண்ட்ல போட்டுருக்கேன் ப்ரோ 200 போஸ்டர். நம்ம பையன் எடிட் பண்ணலாம். கீர்த்தி சுட்டி ஃபேன் வந்து இதுல ஹைலைட் என்ன, நான் ஒரு சூர்யா ஃபேன் போட்டு மேல படிக்கிறேன். 175 வந்துட்டு அபிஷியலா போட்டாங்களாம். யாருன்னு கேட்டா ஈட்டி போட வினய். டேய் ஸ்டோரியில போட்டு வச்சிருக்கான்டா. டேய் அலெக்ஸ் அவன் மாத்தி போட்டுருக்கான் 200 கோடி. இதெல்லாம் பெரிய ஆளாக்காதீங்க டேய், இதெல்லாம் போட்டு பெரிய ஆளாக்காதீங்கடா. டேய் ஒரே நிமிஷம், அந்த எடிட் பாத்தீன்னு வெச்சுக்கே, அந்த போட்டோக்கு இந்த கலர் செம்மையா இருக்குடா, மஜா இருக்குல்ல. blur பண்ணிருக்கான் தெரியல. மேல் வீடு கூட அப்படியே தெரியுது சூர்யா மேல. டேய் 200 கோடி 205 போல மொய் வச்சானுங்களே. 200 இல்ல 205. 200 கங்குவா இப்ப 1500 கோடி. 210 தான்டா இல்ல 60 175 போட்டா மதனும் பார்க்கதான் போறான். கலர் யோசிப்போம் 200ன்றான் 210ன்றான். என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் அலெக்ஸ். சன் டிவி வந்து டிடிஎஸ் டாக்ஸ் கட்டின காசு வந்து 107 கோடி 108 கோடி தான் கணக்கு ஆடிருக்கான். ஈட்டிக்கு ஓவரால் கலெக்ஷன்ல எனக்கு புரியல. அப்ப நீ 200 கோடி 300 கோடி 107 கோடி தான் கணக்கே காட்டியிருக்கான். உண்மையா நீ டாக்ஸ் ரிப்போர்ட் எடுத்து போய் பாரு. வந்து பப்ளிக் கமெண்ட் தான் வந்து வெப்சைட்லயே போட்டிருப்பான். போய் பாத்துனா 2022 டாக்ஸ்ல அவன் அப்படியே இல்ல விக்னேஷ் ப்ரோ ஒன்னு சொல்லிக்கிறேன். தியேட்டர் லிஸ்ட்ல பார்த்தா லவ் டுடே 50 தியேட்டர்ல வந்துச்சு. ஈட்டின் 7 தியேட்டர் நீங்க மேல எத்தனோடா உனக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான். செம்பல் மூட்டி சொல்லிட்டாப்ல 55 கோடி 60 கோடி 7 தியேட்டர் 10 தியேட்டர் அலெக்ஸ் செம்பல் மூட்டி சொல்லிட்டாப்ல 60 கோடி கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த சொல்றேன் சீனா நீ வேணா பாரு. கங்கோ 1500 கோடி அடிக்கும். பந்தயம் வச்சுக்கலாம். ஒரு புள்ள கவின் கிட்ட குஞ்சு கடிக்கிறான். காலையில கவின் அடி வாங்கிட்டு இருந்தான் ப்ரோ. டாடா வந்து டே 1 4 கோடியா, ஈட்டி 3 கோடியா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நோட் பண்ணியா, கவின் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் திடீர்னு தானங்க. ஆமா அவனுக்கு சூர்யா ஓவர் கவின் ஃபேன்ஸா இருக்காங்க. கவின் ஆக்ட் பண்ணவே தெரியல. அதுக்கு அவன போட்டு கொன்னுட்றானுங்க. மாமா இல்ல இல்ல மாமா இரா எதுல ஆக்டிங்னு கேட்டா வேட்டியை கட்டினா உமால நான் தான்டா ஜட்ஜ்னு போவான். அது கேக்குதாடா எல்லாருக்கும்? பெரிய ஆளா இருக்காதீங்க. ஆமா ஆமா விக்னேஷ் என்ன கீர்த்தி சிட்டி ஃபேன். கீர்த்தி சிட்டி கூப்பிட்டா தான் திரும்புவாரு. சூர்யா கிருத்தி செட்டி இருந்தா ஒரு சூர்யா கேஸ் அலெக்ஸ் எனக்கு அந்த வீடியோ டக்கு சிரிப்பு வந்துச்சு. அதை பார்த்த உடனே இந்த நியூஸ் வீடியோ நீ வேணா பாரு. கடைசியா சூர்யா சொல்லுவான் பாரு. நல்ல வேலைடா அந்த வணங்கான்ல சூர்யா நடிக்கலடா. சூர்யா கிருத்தி செட்டி இல்ல இவருக்கு அவருக்கே உப்பு போட்டிருப்பாரு இவரு. சரி மதன் என்ன வீடியோ அது? அதான்டா அந்த சூர்யா கடைசியா சூர்யா எப்பங்க எட்டு கொடுப்பாரு கேட்டா இல்லங்க கலாய்க்கிறீங்களா? முழுக்க பார்த்தான். அவன் சொல்லிட்டு இருக்கான் நானே அவனை கலாய்ச்சிருப்பேன். டேய் முதல்ல பிரதீப் ராகவன் கலாய்ச்சி பீட் பண்ணு நான் கலாய்ச்சிருப்பேன். அவன் சொல்றான்
அலெக்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் ஸ்பேஸ்ல 24 படம் இதோட பேசுவான்டா. இல்ல 24 தமிழ்நாட்டுல ஓடல. அலெக்ஸ் அவன் ஸ்பேஸ்ல ஒருத்தர் வயசான மாதிரி ஒருத்தர் பேசுவான்டா. அவன் பேர் சரியா ஞாபகம் இல்ல. அவன் சொன்னான் ப்ரோ எங்க அது சூரிய ரிப்போர்ட்லாம் வந்து 800 கோடி கலெக்ஷன். எப்படா 800 சூரிய போட்டு 800 அதே இல்ல அந்த வியூஸையும் இதையும் கணக்கு வியூஸ் வந்து கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வியூஸ் ₹1. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா அது இன்ஸ்டால கொஞ்சம் பெரிய பேஜ் எல்லாம் வேற போட்டுட்டு இருந்தானுங்க. அதான் சிரிப்பாதான் இருந்தது. ஆமா மதியம் பண்ணேன். இது ஈட்டி 200 கோடி. இல்ல இல்ல ஸ்பேஸ் கமெண்ட்ல ஈட்டி 200 கோடி போஸ்ட் ஏதோ 800 கோடின்னு இருந்தாரு மதன். ஆமாடா அது எப்படி சொன்னாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ல சேர்த்து சொன்னாங்கடா. ஈட்டி 200 கோடி. என்னடா அந்த 200 கோடி போஸ்டர் கூட மாத்தலையேடா, அதே போஸ்டர்ல அடிச்சு வச்சிருக்காங்க. ஆமாடா இருக்குடா. இருடா நான் ஹரிசோஷலிஸ்ட் அனுப்புறேன். 210 1 hour 10 கழிச்சு வந்து அலெக்ஸ் லால்சலாம் எவ்வளவு 100 கோடி வசூல். 1200 ரூபாய் சப்ஸ்கிரைபர் ஓகேவா. ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு லால்சலாம் ஏன் ஓடிடில வரல அந்த காவியம் 100 கோடி. அது வந்து 100 கோடி வசூல் பண்ணனும். அரி விசால இதான் அவனுக்கு கொடுத்த கணக்கு. 15 தான் பண்ணனும். நீ கம்ப்ளீட் பண்ணு. லால்சலாம் வந்து லால்சலாம் 100 கோடி வசூல். 8000 கோடியா? ஒரு நிமிஷம் 1200 ரூபாய் சப்ஸ்கிரைபர் ரேட் ஓகேவா. ஒரு ஆளுக்கு 1200 ரூபாய் கணக்கு போட்டு அதான் ஓவரால் தமிழ்நாட்டுல ஒரு ஆள் தமிழ்நாட்டுல இருக்க வியூவர்ஷிப் எடுத்து போட்டு பாருங்க இவ்வளவு பேர் பாத்துருக்காங்க படத்தை. படம் வந்து அப்ப இவ்வளவுதான் கலெக்ஷன் போட்டிருக்காங்க. சிரிப்பு தாங்க. டேய் ஓவராலா தமிழ்நாட்டுல இருக்க ஆள் 1200 ரூபாய் இல்ல தமிழ்நாட்டுல இருக்க ஓவரால் ஆளுகிட்ட 1200 ரூபாய் எடுத்து போட்டு சொன்னா அப்படிதான் இவங்க பாத்து பாத்துருக்கானுங்க பாத்துக்க. உங்களுக்கு எல்லாம் உண்மையா சொன்னா அப்படிதான்டா இருக்கும். நான் டெலிகிராம்ல தான் பார்த்தேன் அந்த படம் எல்லாம். அதெல்லாம் பண்ணிலாம் பார்க்கல. நம்பிக்கை துரோகம். அந்த டைம்ல தியேட்டர் ஓபன் ஆயிருச்சு ப்ரோ. பேசாம தியேட்டர்லயே விட்டுருக்கலாம். சும்மா இல்லாம ஓடிடில கொடுத்து இல்லடா சுதா குங்குரா கமிட் பண்ணோட படம் நேத்துலாம் சரியான வைபு தியேட்டர்ல. ஐயோ ஏன் கேக்குற தூத்துக்குடிக்காரங்கிட்ட பழக தூயின் வீடான்னு ஒரு புளுத்தி மாதிரி பேச வந்துருவேன் இன்ஸ்டாகிராம்ல. அதே வயசு என்ன வைப்னா ஆன்டி இருந்தா கூட்டி போனேன். கையடி ஆன்டிலாம் இல்ல கேர்ள்ஸ். சரி ஒரு டவுட். என்னமா டான்ஸ் ஆடுதுங்க தெரியுமா? பயங்கரமா என்னமோ சும்மா உருட்டுறாருன்னு நினைக்கிறேன்டா கேசவனே. கேர்ள்ஸோட போனேன். டேய் அவன் வந்து அவனை பத்தி சஞ்சய் கேட்டீங்களா? சஞ்சய் அவன தோஸ்தா யாரு யாரு அவன் வானவில் பாய்டா. அவன் யாருடா? நீதான்டா கேஸ்னு பேர் வச்சிருந்தாலே வானவில் தான். கேஸ் கலர் எப்பறா இவனா காணாண்டா சஞ்சய். கலர் காணாண்டா. கோல்டி எப்பவுமே சரி சஞ்சனா எங்க